டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 31ஆம் தேதியோடு சங்கர் ஜிவால் ஓய்வு பெறவுள்ள நிலையில் பிரிவு உபச்சார விழா நடைபெற்றுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு காவல்துறை வீட்டு வசதி வாரிய தலைவர் டிஜிபி சைலேஷ்குமார் யாதவும் ஓய்வு பெறவுள்ளார். இந்த நிலையில் தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு பிரிவு உபச்சார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக காவல்துறையுடைய படை தலைவரும் சட்டம் ஒழுங்கு டிஜிபியுமான சங்கர் ஜிவால் வருகிற 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார். அவருக்கு வழி அனுப்பு விழா இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடந்து வருகிறது. அதே போல மற்றொரு டிஜிபியான சைலேஷ்குமார் யாதவும் 31ஆம் தேதியோடு ஓய்வு பெறுவதையொட்டி அவருக்கும் வழி அனுப்பு விழா தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறையுடைய முக்கிய பொறுப்பு பதவி என்பது சட்டம் ஒழுங்கு டிஜிபி தான். அனைத்து ஐபிஎஸ் அதிகாரிகளும் அந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவிக்கு வர வேண்டும் என்ற ஒரு லட்சியம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல இந்த பதவியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பொறுப்பு வகித்து வந்த சங்கர் ஜிவால் 31ஆம் தேதியோடு ஓய்வு பெறுகிறார். அவருக்கு பிரிவு உபச்சார விழா தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆயுதப்படை காவலர்கள் மற்றும் கமாண்டோ படையினருடைய அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர் காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு நினைவு பரிசு வழங்கினர். அது மட்டுமல்லாமல் தற்போது அவர் காவல்துறையினரும் தற்போது உரையாற்றி கொண்டிருக்கிறார். உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் சங்கர் ஜிவால். 1990ஆம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான இவர் தமிழக காவல்துறையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் அவர் இருந்திருக்கிறார். தன் முதல் பொறுப்பாக மன்னார்குடியில் 1993ஆம் ஆண்டு ஏஎஸ்பியாக அவர் பணியை தொடங்கினார், காவல்துறை பணியை தொடங்கினார். அதன் பிறகு எஸ்பி, அப்புறம் டிஐஜி ஆகும், ஐஜி ஆகும் என முக்கிய பொறுப்புகளில் தமிழக காவல்துறையில் அவர் முக்கிய பதவிகளில் அவர் வகித்திருக்கிறார். 2011ஆம் ஆண்டு வரை, அதாவது 2008ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை சங்கர் ஜிவால் தமிழக உளவுத்துறை ஐஜியாக பணியாற்றியது காவல்துறையில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டுடைய உள் பாதுகாப்பு, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு நிறுவுவது, மாநிலத்தின் புலனாய்வு பிரிவுகளின் தொழில்நுட்ப கண்காணிப்பு திறனை நவீனமயமாக்குதல் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியதாக காவல்துறை அதிகாரிகள் சங்கர் ஜிவாலை பாராட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை காவல் ஆணையராக அவர் பொறுப்பேற்ற பிறகு சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் பல்வேறு முக்கிய திருத்தங்களை அவர் கொண்டு வந்தார். போக்குவரத்து சீர்திருத்தங்கள் மற்றும் போக்குவரத்து புதிய திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். உலக புகழ் பெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு சிறப்பான பாதுகாப்பை வழங்கியதற்காக அவருக்கு தமிழக அரசு பாராட்டியது. இவரது சிறப்பான காவல்துறை சேவைக்காக 2017 மற்றும் 2019ஆம் ஆண்டு 2 முறை மத்திய அரசுடைய ஜனாதிபதி விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தற்போது அவருக்கு வழியனுப்பு விழா தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதன் பிறகு 31ஆம் தேதியுடன் அவர் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பிலிருந்து அவர் ஓய்வு பெறுகிறார். அதன் பிறகு அவருக்கு ஆணையத்துடைய தலைவர் பொறுப்பு என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக அதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.